Jesus. Thank you, Lord. Oh, முக்கிய ராஜா, நாங்கள் நன்றி. Thank you, Jesus. Hallelujah. இந்த நாளிலும் கூட அவர் நம் மத்தியிலே ஹல்லேலூயா இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகாலையிலே ஜெபம் அதுதான். ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுடைய தேவை. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் தான். ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், நீங்கள் எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே இருந்தால், நீங்கள் எங்களுடைய சபையிலே இருந்தால், ஆண்டவரே, குறைவெல்லாம் நிறைவாகும். ஆண்டவரே, you are our needs, O Lord. ஆண்டவரே, நீரே எங்களுடைய தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து, துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து, துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். மறுபடியும் சொல்லுவோம், அவர்தான் தேவன். சிங்காசனத்தில், Lord, you are here, Lord, as King of Kings. Lord, we enthrone you. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். நீரே ராஜா என்று அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். மறுபடியும் படிப்போமாக. சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்து, துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். அவருக்கே செலுத்திடுவோம். அவருக்கே செலுத்திடுவோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அமர்றதுக்கு முன்பதாக நீங்க ஒருவர் பார்த்து இன்றைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுங்க. நீங்க தேவனுடைய மகன், தேவனுடைய மகள். Just turn around and say, you are the son of God, you are the daughter of God. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். சண்டே ஸ்கூல் சில்ட்ரன், நீங்களாம் சண்டே ஸ்கூலுக்கு போகலாம். சில்ட்ரன் சர்ச், you all can join children church. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே பர்த்டே கொண்டாடுகிறவர்கள், anniversary கொண்டாடுகிறவர்கள், வெளியூர் போகிறவர்கள் முன்னுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். தயவு செய்து இந்த மாதம் பிறந்தவர்கள் முன்னுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். வரும்பொழுது சில அறிவிப்புகளை சொல்லிடுறேன். அடுத்த வாரம் ஆஷரிங் டீம் வந்துட்டு சென்டோசா 3 பாஸ்டர் நெல்சனுடைய குரூப். ஓகே, முடிஞ்சா? போன வாரம் முடிஞ்சா? ஓகே ஓகே. ஃப்ரைடே ப்ரேயர் மீட்டிங், சாட்டர்டே மார்னிங் ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தயவுசெய்து வந்து கலந்து கொள்ளுங்கள். குண்டாசான் ட்ரீப், தயவுசெய்து உங்களுடைய பணத்தை சீக்கிரமாக கட்டி முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட முன்னுக்கு வந்தவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிகாஸ் நீங்கள் ஏன் அங்கே முன்னுக்கு வந்திருக்கீங்கன்னா, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிக்கணும்னு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட பாஸ்டர் ஸ்டீவ் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் முன்னுக்கு வந்தவர்களுக்காக. இவர்களை நம்ம ஆசீர்வதிப்போம். கர்த்தர் சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது என்ன பாக்கியம் ராஜா, இந்த அதிகாலையிலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆகிய அந்த காலவேளையிலே பிறந்த நாள் கொண்டாடுகிற உம்முடைய பிள்ளைகளையும் கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னொரு ஆண்டு நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மற்றுமாக வழி நடத்தி வந்தேன். அவர்களோட இருதயத்தின் வாஞ்சைகள், ஆசைகள் எல்லாற்றையும் நீ நிறைவேற்றி வருகிறீர். இந்த நாட்களில் கூட உங்கள் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் மேலுமாக உங்களுடைய ஆசீர்வாதம், கிருபை, வழி நடத்தல் தேவனே, எல்லா சகலம் நன்மையும் ராஜா இவர்களை தேடி வர வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக திருமணம் ஆண்டை கொண்டாடுகிற தம்பதியம் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இணைத்தவர் நீர் ஐயா. இந்த திருமண வாழ்க்கையிலே என்றென்றும் செழிப்பாக இனிமையாக அவர்கள் வாழ நீ தொடர்ந்து வழி நடத்தும். ஒவ்வொருத்தரும் அவர்கள் விட்டு கொடுத்து கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையிலே அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ராஜா. தேவனே, உம்முடைய கிருபை என்றென்றும் இந்த திருமண வாழ்க்கையிலும் இணைந்து இருக்கட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவேளையிலே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீரே கற்றர், நீரே எஜமானன், நீரே எங்களோட ராஜாவாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் பாட்டு படிக்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to all of you. Happy birthday to you. Happy anniversary to you. Happy anniversary to you. Happy anniversary to both of you. Happy birthday, happy anniversary. May the good Lord bless you. ஒரு பலத்த கரமொழி கொடுப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. போய் அமருங்கள். இந்த நேரத்தில் கூட நம்ம மத்தியிலே இன்னொரு ஜெபம் இருக்கிறது. நம்மளுடைய சபையிலே போன வாரம் கர்த்தருக்குள்ளாக 2 பேர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மளுடைய சபை பழைய சபை அங்கத்தினர் சகோதரன் ஆண்ட்ரூ அவர்கள். இந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தை முன்னுக்கு நான் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். சிஸ்டர் குமுதா அவங்க ஃபேமிலி வாங்க. அது மட்டும் இல்லாதபடி நம்மளுடைய சிஸ்டர் டாலி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைஞ்சிட்டாங்க. பின்னால் நிற்பாங்க டேபிளில் சிஸ்டர் ஷெர்லி கூட. சிஸ்டர் டாலி அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரடைந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் அவங்களையும் அவங்க பிரதர்ஸ் 2 பேரையும் முன்னுக்கு வரவேற்கின்றேன். வாங்க, முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். Praise you Lord. Praise you. Praise you. Hallelujah. பாஸ்டர் ஜெனி அவர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ லார்ட். மரணம் என்பது ஒரு இழப்பல்ல. அவர்கள் இந்த உலகத்தை விட இன்னும் அருமையான இடத்துக்கு போயிருக்கிறாங்க. உலகத்தை விட தயவு செய்து மரணத்தை தவறான கண்ணோக்கத்தில் பார்க்காதீங்க. ஒரு பயங்கரமா ஒரு இழப்பா பார்க்காதீங்க. அது இழப்பு இல்லை, அது ஒரு ப்ரொமோஷன்.
அது ஒரு நம்ம இருக்கிற இடத்தை விட, சூழ்நிலையை விட மகிமையான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம போக வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியேப்பட்ட இடத்துக்கு இவர்கள் எதிர்க்கிறார்கள். எல்லா கண்ணீரெல்லாம் நீங்க, வேதனையெல்லாம் நீங்க, இன்றைக்கு மன மகிழ்ச்சியோடு கூட அங்கே இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் கூட ஹல்லேலூயா, அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போமாக, உற்சாகப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஜெபிப்போம். நம்முடைய கரங்கள் எல்லாம் அவங்களுக்கு நேராக உயர்த்தி, இன்றைக்கு மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஜெபங்களில அவர்களை நினைத்துக் கொள்ளும்படியாக, ஆண்டவரே நீர் சகலவித ஆறுதலின் தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா இல்லாத இடத்துல, அம்மா இல்லாத இடத்துல, சகோதரி இல்லாத இடத்துல, வீட்டில் ஆண்டவரே ஒரு ஆள் இல்லாத இடத்துல நீங்க தான் அதை நிரப்புகிற ஒரு தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் எங்களோடு இருந்த நாட்களிலே அவர்கள் செய்த காரியங்களுக்காக, அவர்கள் செய்த ஊழியங்களுக்காக, ஆண்டவரே குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு பரிசாக, ஈவாக நீர் கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட அவர்கள் விட்டு போன இடத்தை கர்த்தர் நிரப்பும்படியாக, ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நல்ல இடத்துல இருக்கிறார்கள். ஆண்டவரே, அதை நினைத்து இவர்கள் தங்களை தேற்றிக் கொள்ளவும், தங்களை பலனடையவும் ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பினாலும் உம்முடைய சமாதானத்தினாலும் இவர்களை மூடிக்கொள்ளும், இவர்களை காத்தரலும், இவர்களுக்கு நீர் நல்ல ஆலோசனை கொடுத்து கர்த்தர் அரவணைத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ப்ளீஸ் பீ சீட்டட். தேங்க்ஸ் சிஸ்டர் குமுதா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரெண்டு முக்கியமானது மட்டும் சொல்லிடுறேன். சீனியர் சிட்டிசன் முதியோர்கள் ஐக்கியம் வெளியே போகிறீர்களா? 7:30 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கணும் அடுத்த வாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாதபடி இன்றைக்கு சபை முடிஞ்ச பிறகு மியூசிஷியன் மீட்டிங் இருக்கிறது இப்ரூ கேஃபேல. எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேட்டில் கூட தேவ செய்தியை கொடுக்கும்படி நம் மத்தியிலே நம்மளுடைய சர்ச் எல்டர் ஸ்டீவன் அவர்கள், அவர் வேத பாட கலாசாலையில் படித்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட அவர் நம் மத்தியிலே தேவ செய்தியை கொடுப்பார். ஒரு பலத்தகரமுடனே எல்டர் ஸ்டீவனை வரவேற்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும், ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரேஸ் கிளங் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மளை வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா, நன்றி செலுத்துகிறேன். பிதாவு தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அது வந்து நாளில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கர்த்தாவு தேவனே எங்களோடு கர்த்தாவை இடைப்படும்படியாக செபிக்கிறோம். தேவனே, நாங்கள் அல்ல ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய சுயமல்ல கர்த்தாவே. தேவனே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு கர்த்தாவை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, இதோ பகிரப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் காரியங்களும் ஆண்டவரே கர்த்தாவை உம்மிடத்திலிருந்து வரும்படியாக கர்த்தாவை இந்த வேலையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அப்பா, அடியனை மறுத்து ஆண்டவரை கர்த்தா உம்முடைய வார்த்தை வெளிப்படும்படியாக இந்த வேலையில் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 40:29. ஏசாயா 40:29. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலனையும் உற்சாகத்தையும் ஞானத்தையும் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். மறுபடியும் படிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஓகே, இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், பிறகு சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவம் கொடுக்கிறார். ஓகே, இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வசனத்தில் இங்கிலீஷில் நம்ம பார்த்தோமா, அது வந்து பலன் இல்லாமல் இல்லை, பலன் குறைவாக இருக்கிறவர்களுக்கு. ஓகேங்களா? சோர்ந்து போய் பலன் இருக்குது ஆனால் சோர்ந்து போயிடுறாங்க. அப்புறம் சத்துவம் இருக்குது. சத்துவம்னாக்கா என்ன சொல்லனாக்கா வலிமை, இல்லை ஒரு ஆற்றல், இல்லை ஒரு சாராம்சம். ஓகேங்களா? அப்படின்ற பொருள் சத்துவம்.
ஸோ அந்த சத்துவம் இருக்குது, ஆனால் அது குறைந்து போயிடுது. ஸோ இப்படி இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் அதை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார், அதை இன்க்ரீஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம பார்க்குறோம், இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் அநேகமான காரியங்களுக்குள்ளாக மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அநேகமான போராட்டங்கள், வாழ்க்கையில் அதிகமான போராட்டங்கள், ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துக்கமான காரியம் போன்ற காரியங்களில் நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு உடல் வலி, உடல் உபாதை, இல்லை அடிக்கடி மருத்துவத்துக்கு சிகிச்சைக்கு போகிற காரியங்களாக இருக்கட்டும், செக்கப் போகிறாங்க, ஆப்ரேஷன் கடந்து செல்கிறார்கள். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ஜனங்கள் வந்து எல்லோரும் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளாக பல காரியங்களை, பல சூழ்நிலைகளை மக்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொருளாதார காரியங்கள், செகண்ட் ஸ்லைட் போடுங்க. அதே நேரத்தில் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை செலவு இப்போ வந்து நம்ம கேட்கவே தேவையில்லை, சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூழ்நிலை எப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த வார் வந்ததுனால எவ்வளோ ஒரு பண நெருக்கடியை மக்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். பொருளாதார சூழ்நிலை, வீட்டு பிரச்சனை, வீட்டில் உள்ள காரியங்கள், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, இல்லை வேலை இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு 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 போராட்டம், இது போன்ற காரியங்களில் நம்ம வெளியில் இருக்கிற ஜனங்களில் சபை ஜனங்களும் இதை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத இது போன்ற காரியங்கள் என்ன செய்யுதுனாக்கா மனுஷர்களை வந்து அழுத்தத்துக்குள்ளாக, ஒரு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக, ஒரு என்சைட்டிக்குள்ளாக ஜனங்களை அது ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது போன்ற காரியங்களில் சம்டைம் இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரு சேர ஜனங்களை, மக்களை வந்து அது அழுத்தி கொண்டு இருக்கிறது. நாங்கள் காலையில் டியூஸ்டே காலையில் நம்ம வந்தோன்னே டிவோஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மீட்டிங் என்னான்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம மீட்டிங்கில் காரியம் என்னன்னாக்கா, சபையில் ஜனங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா, யாராவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா, யாருக்காவது தேவை இருக்கா, யாரை போய் பார்க்கணும், இந்த வாரத்தில் யாரை மீட் பண்ணணும், இந்த வாரத்தில் எந்த விசிட்டேஷன் செய்யணும், இதுதான் நம்ம பேசுவோம். ஏன்னா அவ்வளோ காரியங்களை ஜனங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களும் இருக்குது. சிலர் வந்து தேவையில்லாத காரியங்களுக்காக கூட வருத்தமாக இருப்பாங்க, வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆள் பார்த்துருக்கீங்களா? கேட்டிங்க, என்ன ஐயா சோகமாக இருக்க? இல்லைங்க, எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. சரியாக தானே போயிட்டுருக்கு, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லு. இல்லை, அதுதான் பயமாக இருக்குது, எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு சில பேர் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இப்போ உள்ள ட்ரெண்டில் கண்டென்ட் இல்லை, வைரல் பண்ணுறதுக்கு திங்ஸ் இல்லை அப்படின்ட்டு சில பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ். ஓகேங்களா? இது போன்ற காரியங்கள்லாம் இருக்குது. சில பேர் வந்து சபையில் சரி தேவையில்லாத கவலைகள். ஓகேங்களா? நான் அன்றைக்கி ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், பிரதர் போன வாரம் நான் சபைக்கு வரல சொன்னேன். ஆமாம் பிரதர், நான் பார்த்தேன் நீங்கள் வரல. ஏன் பிரதர்னா என்னமோ சொன்னார். சொல்லிவிட்டு திருப்பி கேட்டார், யாராவது என்னை கேட்டாங்களா சபையில் அப்படின்னு கேட்டார். இதுக்கு நான் என்னன்னு பதில் சொல்ல? கேட்டாங்கன்னு சொன்னாக்கா, ஓ இவங்கெல்லாம் என்னத்தான் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்பார். கேட்கலன்னு சொன்னாக்கா, யாரும் கேட்கலையான்னு கேட்பார். ஸோ இதுக்கு நான் என்னன்னு சொல்கிறது? கொஞ்ச நேரம் யோசித்தேன். சரி, வசனம் சொல்லுது இல்லையா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்றும் சொல்லுங்கள் அப்படின்னு. என்கிட்ட யாருமே நிஜமாக அவரை பற்றி கேட்கல. ஸோ நான் சொன்னேன், பிரதர் இல்லை பிரதர், உங்களை பற்றி யாரும் கேட்கல, எல்லாம் அவங்க வந்தாங்க, எல்லாம் ப்ரே பண்ணிட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஓ கோச்சிக்கிட்டாரு. அது எப்படி, என்னை பற்றி யாருமே கேட்கலையா, ஒரு ஆளை கூட என்னை பற்றி கேட்கலையா அப்படின்னு. பாருங்கள், சில பேருக்கு தேவையில்லாத கவலைக்கு இதெல்லாம் தேவையில்லாத கவலை. இதுக்கு நம்ம என்னன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கவலைகள்லாம் மக்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியா இருக்கிற சூழ்நிலையில் இந்த அழுத்தம் வந்து மனுஷனை வந்து அப்படியே உருக்கி கொண்டு இருக்கிறது. பாருங்கள், சில வேளைகள் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, ஒரு மரம் இருக்குங்க இல்லைங்க, ஒரு செழிப்பான மரத்தை நம்ம பார்க்கும்போது அது நல்லா இருக்கும், அது பயனுள்ளதாக இருக்கும், மற்றவங்களுக்கு கனிகளை கொடுக்கறதா இருக்கும், நிழலை கொடுக்குற மரமாக இருக்கும். ஆனால் அது வெட்டி எரியப்பட்டுட்டா அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே போயிடும் பாருங்க. ஸோ இந்த காலை வேளையில் நம்மள யாராவது அந்த ஒரு மரத்தை போல் நீங்கள் உணர்கிறீர்களா? என்கிட்ட இவ்வளோ சோதனை இருக்க, ஒரு நல்ல செழிப்பான காரியங்கள் இல்லையே, இலைகள் இல்லையே, கிளை இல்லையே, எனக்குள்ளாக உயிர் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது,
கனி கொடுக்கறதா நான் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்கன்னா, இந்த காலை வேளையில் தேவன் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென். இப்படிப்பட்ட அழுத்தத்தின் மத்தியில் தேவன் நமக்கு பலனை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு தரிசனத்தை கொடுத்து, ஒரு பிரசனத்தை கொடுத்து, அவருடைய பிரகாசத்தை நம்மளுக்கு கொடுத்து, அவருடைய வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்து தேவன் நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இன்றைய நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு வறட்சியில் வாசனை. மேன், சென்ட் இன் த ட்ரைனஸ். ஓகேங்களா? ஸோ இந்த காலை வேளையில் நம்ம யோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோபு 14வது அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இந்த யோபு புக்கு நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப இந்த புத்தகம் பூரா வருத்தத்தை கொடுத்து பேசுகிற ஒரு காரியங்கள் வந்து யோபுவோட காரியங்கள். ஏன்னா அவர் அவ்வளோ காரியங்களை அவர் கடந்து சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ஒரு அவரோட அவர் மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த காலத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஆரோக்கியத்தில் அவரோட பிரச்சனை, வீட்டில் அவருக்கு பிரச்சனை, ஒய்ஃபுக்கிட்ட பிரச்சனை, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, இதெல்லாத்தையும் அவர் கடந்து சென்றிருக்கிறார். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அவருடைய நண்பர்கள் அவரை வெறுத்தாங்க. அவருக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு வந்துட்டு அவரை குற்றப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இந்த காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார். பாருங்கள், இந்த யோபோட புத்தகம் வந்து கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி பிஃபோர் கிரைஸ்ட் 540 330 உள்ள காலகட்டங்களில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். சரிங்களா? முதல் புத்தகம் இதுதான் வேதாகமத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் என்று ஸ்காலர் சொல்கிறாங்க. ஆனால் அது நடு பக்கத்தில் அது இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் எழுதப்பட்ட புத்தகங்களில் இது முதல் புத்தகமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேலையில் கூட நம்ம வசனத்தை பார்ப்போம். யோபு 14 7வது வசனமும் 8வது வசனமும் மட்டும் நம்ம வாசிப்போம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். ஓகே, நம்ம மறுபடியும் 7வது வசனத்துக்கு போவோம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஓகே, இங்கே யோபு எழுதுறாரு பாருங்க. ஒரு மரம், முதல்ல நான் சொன்னல, ஒரு மரம், ஒரு செழிப்பான மரம், அது வெட்டி போடப்பட்டுட்டா, அது வெட்டி போட்டாங்கனாக்கா அது அப்படியே உலர்ந்து போயிடும். ஆனாலும் பாருங்கள், அந்த மரம் வந்து மறுபடியுமாக துளிக்கிற மரமாக இருக்குது, அது மறுபடியும் உயிர் பெறுகிற மரமாக இருக்கிறது. ஆனால் யோபு இதில் முதல் வார்த்தை நம்ம பார்த்தோம்னாக்கா, அந்த மரத்துக்காவது நம்பிக்கை உண்டு அப்படின்னு அவர் சொல்கிறார். மேன், ஒரு மரத்துக்கு கூட நம்பிக்கை உண்டு, ஆனால் மனுஷனுக்கு இல்லை அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த 14வது அதிகாரம் முழுவதும் நம்ம படித்தோம்னாக்கா யோபுவோட கஷ்டத்தில் அவர் அப்படி எழுதுகிறார். சரிங்களா? இதை 8வது வசனத்தை நாம் படிப்போம். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். ஓகே, மரத்தின் 8வது வசனம் பாருங்க. மரத்தின் வேர்கள் அது பழையதாகுது, அது மண்ணுக்குள்ளாக அது அப்படியே புகைந்து இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாததாக இருக்கிறது, அதை யாரும் வெளியில் பார்க்க முடியாது இல்லையா? வேர் உள்ள மரம் நம்ம பார்க்குறோம், ஆனால் மரத்து உள்ளே இருக்கிற வேர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கறது இல்லை, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு மரத்தை வெட்டிட்டாங்கன்னா அது அப்படியே வேர் வந்து அப்படியே உலர்ந்து போய் அப்படியே அந்த மரம் வந்து செத்ததாக இருக்கும், அது மரம் அப்படியே வளர்ச்சி இல்லாதமா ஆயிரும். மேன், சம்டைம் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஒரு சூழ்நிலை வந்தோன்னே நம்ம அப்படியே நொறுங்கி போயிடுவோம், நம்ம அப்படியே அந்த 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 காரியத்துக்குள்ளாக அப்படியே நம்ம மூழ்கிடுறோம். ஒரு 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 தோல்வியான சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அப்படியாக நாம் உணர்கிறோம். ஆனாலும் வசனம் சொல்கிறது, அந்த மரம் மறுபடியும் துளிர்க்கும்,
அது மறுபடியும் இலைகளை முளைக்க செய்யும். எப்படி அது முளைக்க செய்கிறது? ஆமென். ஆனால் அந்த மரம் செத்ததை போல இருந்தாலும் அடிக்குள்ளாக இருக்கிற அந்த வேருக்கு இன்னும் உயிர் இருக்கிறது. அல்லேலூயா. மறந்துடாதீங்க, நம்மளுக்குள்ளாக நம்ம எவ்வளோ சூழ்நிலைகள் கடந்து போனாலும், எவ்வளோ வியாதிகளை நாம் கடந்து போனாலும், எவ்வளோ பாடுகளை கடந்து போனாலும், நமக்குள்ளாக ஆண்டவர் இன்னும் ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜீவன் மறுபடியுமாக அது மறுபடியுமாக உயிர்ப்பிக்கும். அது மறுபடியுமாக உயிர்க்குள்ளாக வரும். ஆமென். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற வசனம் 9வது வசனத்தை மட்டும் படிங்க. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். அல்லேலூயா. தண்ணீரின் வாசனை. சரிங்களா? ஒரு 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 அசுத்தமான காரியங்கள், ஒரு குப்பை இருக்கிறப்ப அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அதோட நாற்றம் நம்ம மூக்குக்கு வந்துடும் இல்லைங்களா? சில பேரோட மூக்கு ரொம்ப சென்சிட்டிவ். பாஸ்டர் ஜெனியோட மூக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஆஃபீஸு கிளாஸ் டோரில் என்டர் பண்ணுறப்பயே சொல்லிடுவாங்க, ஸ்டீவன் ஆஃபீஸில் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த வாசனை ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் அதை உணர முடியும். அதே போல் ஒரு நல்ல வாசனையாக இருந்தால் அது நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், நம்மளுக்கு அது ஒரு 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 என்ன சொல்கிறான், ஒரு 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 எனர்ஜி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த வாசனை என்ன செய்யுதுனாக்கா, அது அப்படியே நம்மளை ஒரு 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 சந்தோஷத்துக்குள்ளாக ஆக்கும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்மளுக்கு. ஒரு சாப்பாடு தூரத்தில் ஏதாவது ஒரு பிரியாணி கடை இருந்துச்சுனாக்கா, காடி பாக் பண்ணுறப்பே அந்த வாசனை நம்மளை கூப்பிடும், வா வா கடவுளில் வா அப்படின்னு கூப்பிடும். ஓகேங்களா? அது பிரியாணியோட வாசனை. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஃப்ளவர், ஒரு பூவை எடுத்துக்கிட்டோமா, பூவோட வாசனை, அது ஒரு மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லிகைப்பூ எவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ அந்த வாசனை நம்மளுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கிறது, அது உற்சாகத்தை கொடுக்கறதா இருக்கிறது, நம்மளை கிட்ட இழுக்கிறதா இருக்கிறது. அதுபோல் இங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், இந்த தண்ணீரின் வாசனையில் அந்த மரம் மறுபடியுமாக துளிர்க்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் வாசனையாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை சோசரிப்போமாக. அந்த மரத்துக்கு ஒரு பெரிய மழை தேவையில்லை, அப்படியே அடித்து ஊற்றுற ஒரு மழை, ஒரு ஹெவி ரெயின் அங்கே தேவைப்படலை, ஒரு தண்ணீர் அதிகமான அப்படியே கடல் அங்கே தேவைப்படலை. அந்த வாசனை, தண்ணியோட வாசனை பட்டு அந்த மரம் மறுபடியுமாக துளிர்க்கும். எத்தனை பேர் வாட்டர்ஃபால் போயிருக்கீங்க? நீர்வீழ்ச்சி இல்லையா? ஸோ நீர்வீழ்ச்சி போகிறப்ப அது அங்கேருந்து தண்ணி ஊற்றி இருக்கும், அது கிட்ட நம்ம போகிறப்ப ஏதோ ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அது தண்ணியோட வாசனையா, இல்லை அந்த தண்ணி ஊற்றுறதுனால அந்த மண்ணிலேருந்து வரக்கூடிய வாசனையா, இல்லை அங்கே இருக்கிற இலைகளுடைய வாசனையா, அது நம்மளால் சொல்ல முடியாது. அது கிட்ட போக போக ஒரு மனம், ஒரு வாசம், ஒரு அரோமா, அது நம்மளை அப்படியே அது கூப்பிடும். ஓகேங்களா? அதுபோல் தேவனுடைய வாசனை நம்மளை அப்படியே கிட்ட அழைக்கிறது. நம்ம தயாராக இருக்கமா தேவன் கிட்ட சேர்றதுக்கு, தேவனோடு நம்ம பயணிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கமா? அல்லேலூயா. ஒரு நல்ல வாசனையை, அந்த தண்ணீரோட வாசனை அந்த மரத்தை அப்படியே உயிர்ப்பிக்கிறது. அது வெட்டப்பட்டு ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே மண்ணாக மக்கி போகிற மாதிரி அது இருந்தாலும், இந்த தண்ணீரோட வாசனை என்ன செய்யறது, அதை அப்படியே மறுசுழற்சிக்குள்ளாக உருவாக்குறது. அது அப்படியே அந்த உயிரை மறுபடியுமாக கொண்டு வருகிறது. அதனுடைய வேர்கள் மறுபடியுமாக அப்படியே முளைக்க செய்கிறது. அதுலேருந்து ஒரு சின்ன இலை அப்படியே வரும். அப்புறம் அந்த மரம் அப்படியே பெருசாகும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணீர் கிட்ட இருக்கு, ஆனால் தண்ணீர் இன்னும் படலை. தண்ணீர் படாத பட்சத்தில் அதோட வாசனையில் அந்த மரம் மறுபடியுமாக துளிக்கிறது. இந்த காலை வேளையில் தேவன் நம்மளுக்கு இதை தான் ஞாபகப்படுத்துகிறார். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 6:30. மத்தேயு 6:30. அற்ப விசுவாசிகளே,
இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை சோஸ்ரமாக. ஒரு காட்டு புல்லுக்கு, ஒரு வெட்டப்பட்ட ஒரு மரத்தை தேவன் மறுபடியுமாக உயிர்ப்பிப்பார் என்றால், ஒரு புல்லு, ஒரு சாதாரண புல்லையே தேவன் அதுக்கு உடுத்தி அதுக்கு கலரை கொடுத்து அது மறுபடியுமாக வளர செய்கிற தேவனாக இருப்பார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எவ்வளவாய் செய்வார். ஆமென். ஆனால் அது செய்யறதுக்கு நாம் என்ன செய்யணும்னாக்கா, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக நாம் நுழைய வேண்டும். அவரோட கூட ஒரு உறவுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவரோடு கூட அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக ஒரு மணவாளரை நேசிக்கிற மணவாட்டி எப்படி காத்திருப்பாங்களோ அதுபோல் நாம் மணவாட்டிகளாக தேவனுக்காக காத்திருந்து அவரோடு கூட நாம் இணையும்படியாக. ஆமென். அவரோட கிருபை நம்மளை அணைக்கிறதா இருக்கிறது. நாம் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? நம்மளை அவரோடு கூட இணைவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறது. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று புலம்பல் 3:22 சொல்லப்பட்டிருக்கும். மேன், இந்த யோபு இந்த காரியத்தை, இந்த மரத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோன்னா, யோபுவோட காலகட்டம் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது பிஃபோர் கிரைஸ்ட், முதலாக எழுதப்பட்ட புத்தகம். ஆனால் அவர் தேவனை அறிந்திருக்கிறார். பாருங்க, தேவனுடைய பிரமாணங்களை அவர் அறிந்திருக்கிறவராக இருந்திருப்பார். தேவனுடைய ஒரு ஒரு கட்டளைகளை அறிந்தவராக இருக்கிறார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய தேவனை அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார் யோபு. ஆனால் அவர் இந்த புத்தகத்தை நீங்கள் முழுசாக படிச்சிங்கன்னா அந்த 14வது அதிகாரத்தில் அது எல்லாமே மனிதனுடைய தோல்வியை குறித்து பேசப்பட்டிருக்கும். காரணம், யோபு இன்னும் கிறிஸ்துவோட கிருபை இன்னும் அறியாத இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் தேவனை அறிந்திருந்தார், ஆனால் அவர் இன்னும் கிறிஸ்துவை அறியவில்லை. ஆனால் கிறிஸ்து இன்று நாம் எப்படி இருக்கோம்னாக்கா, நாம் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவோட கிருபை அறிந்தவர்களாக இருக்கிறோம், அவருடைய இரக்கத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம், அவர் நம்மளுக்காக செய்த தியாகங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ அவரோடு கூட நாம் சேரும் பொழுது நாம் அந்த வாசனையில், அவரோட வாசனையில் நம்ம அப்படியே மறுபடியுமாக வேர் விடுகிறவர்களாக இருப்போம். நம்ம அப்படியே துடிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையோட சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது போல இல்லை, இப்போ நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிற போல ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த சூழ்நிலையை கர்த்தரானவர் அதை திருப்பி போடுகிறவராக இருக்கிறார். அதை மாற்றி போடுவார். ஒரே மாதிரி நம்மளோட வாழ்க்கை எப்போயுமே இருக்காது. ஆமென். தேவன் ஒரு கட்டத்தில் ஒரு யோபுக்கு பார்த்தோம்னாக்கா, யோபுக்கு ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலை மாறும் பொழுது அவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆமென். நம்ம யார், ஈசாக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26:13 ஈசாக்கு அங்கே வசனம் போட்டிருக்கோம். ஈசாக்கு ஐஸ்வரனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஓகேங்களா? வர விருத்தி அடைந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விருத்தியாகி ஈசாக்கு மகா பெரியவனானான். ஆமென். அதுபோல் நாம் கிறிஸ்துக்கிட்ட வர அவர் வர அந்த மீனிங் நாளுக்கு நாள். ஓகே, நாளுக்கு நாள், அதுதான் வர விருத்தி அடைந்தான். அது மீனிங் நாளுக்கு நாள் அவன் அப்படியே விருத்தியாகி கொண்டிருக்கிறான். நான் சொல்கிறேன், இந்த வர கிட்ட நெருங்க தேவனோடு நெருங்க கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்படும் பொழுது நாம் மகா பெரியவர்களாய் விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் நாம் ஆவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒத்துக்கிறீங்களா? ஆமென். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 63:1 நானே படிக்கிறேன். 63:1 தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இது யூதேயா வனாந்தரத்தில் தாவீது இருக்கும் பொழுது எழுதப்பட்ட சங்கீதம். பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் வனாந்தரத்தில் இருக்கார்.
அவர் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல இருக்கார், சாப்பாடு கிடைக்காத ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துலேருந்து நான் சாப்பாட்டுக்காக ஏங்கலை, தண்ணிக்காக ஏங்கலை, என்னுடைய மனது ஆண்டவரை உம்மை நோக்கி இயங்குகிறது என்று சொல்கிறார். ஆமென். நம்மளுக்கு ஒரு 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 நம்மளுக்கு ஒரு பலவீனம் இருக்கலாம், சரிங்களா? நாம் ஒரு வியாதியை சென்று கொண்டு இருக்கலாம், ஒரு 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 அழுத்தத்துக்குள்ளாக நாம் சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் அங்கேருந்து நம்ம அழுத்தத்தை பார்த்து நாம் அப்படியே ஒடுங்கி போயிடாதபடிக்கு நம்மளுடைய மனம் கர்த்தரை நோக்கி பார்க்கறதா இருக்கணும். எப்படி அந்த மரம் தண்ணீரின் வாசனையில் வளருதோ, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் அப்படியே நம்ம வளர்கிறவர்களாக நாம் இருப்போம். நேற்று சனிக்கிழமை நம்ம பார்த்தோம், பாஸ்டர் ஒரு வசனத்தை பகிர்ந்து கொண்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை ருசிக்கணும், நம்ம கிறிஸ்துவை நம்ம ருசித்து பார்க்கணும். பாஸ்டர் நேற்று ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஒரு தேன் சாப்பிட்றப்ப தேன் எப்படி சாப்பிடுவோம்? சாப்ஸ்டிக்கில் அப்படி குத்தி இப்படி சாப்பிடுவோமா? இல்லை. நார்மலாக தேன் கையில் ஊற்றி அப்படி சாப்பிடணும், அப்போ தான் அதோட ருசி தெரியுமா. நீங்கள் குச்சியில் இப்போ ஒரு மாதிரி குச்சியில் ஒரு சின்ன ஸ்டிக்கில் ஒரு சின்ன ரோல் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, ஹனி அப்படின்னு. அதில் அந்த ருசி, அந்த ஹனியோட உண்மையான ருசியை நம்ம அனுபவிக்க முடியாது. அதே நம்ம ஒரு நல்ல சுத்தமான ஒரு ஹனியை எடுத்து கையில் அப்படியே உள்ளங்கையில் நம்ம ஊற்றி அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது அதோட ருசி அவ்வளவா இருக்கும். அதில் ஒரு சொட்டு கூட நம்ம வைக்க மாட்டோம், இல்லையா? யாராவது பாதியை வச்சுட்டு எடுத்துருவோமா, கையை கழுவிடுவோமா? ஹனி நம்மக்கிட்ட கொடுத்தாக்கா ஃபுல்லாக அப்படியே தொட்டச்சி எடுத்துருவோம், இல்லையா? பின்னாடி அப்படியே விரல் வழியாக அப்படி பின்னாடி போயிடுச்சுன்னா பின்னாடியும் சேர்த்து முன்னுக்கு பின்னாடி அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த போல் நாம் தேவனை ருசி பார்க்கணும், தேவன்கிட்ட நம்ம அப்படியாக நெருங்கணும். அப்படி நெருங்கும் பொழுது நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய கண்ணீர், நம்முடைய துக்கம், நம்மளுடைய வியாதி, நம்முடைய கஷ்டம் எல்லாத்தையும் தேவன் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். யோவான் 15:5 சொல்லியிருக்கு, நான் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம எப்போதும் என்ன எதிர்பார்க்கணும்னா, ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட வாங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்க, நீங்கள் உதவி செய்யுங்க, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம மறந்துடுறோம், அவர் நம்மளை நிலைத்திருக்கிறது போல் நாமும் அவரில் நிலைத்திருக்கணும். நாம் முதலாவது தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். தேவன் எப்போதுமே அன்பானவர், அவர் கரம் எப்பொழுதும் திறந்ததாகவே தான் இருக்கும், ஓகேங்களா? கெட்ட குமாரன் அவன் மனம் திரும்பி ஓடி வரப்போ எழுந்து போயிட்டு அவனை கட்டி அணைத்தது குமாரன் இல்லை, பிதா தான் மகனை அணைத்தார். ஸோ தேவன் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கிறதுக்கு, அவரோடு கூட அந்த உறவில் அந்த ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுடைய கிளைகள் துளிக்கிறதா இருக்கிறது. ஆமென். எடுத்துக்கொள்வோம் எரேமியா 17:7 8. எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இருங்கண்டி, ஓகே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது ஒரு காரியம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக, ஓகேங்களா? நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இன்னொன்று, அதை நம்ம அப்படியே உள்வாங்கணும். உள்வாங்கிறப்ப தான் அது நாம் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதிப்படுத்தப்படுங்க, ஓகேங்களா? ஒரு முழு மனதோடு. அதனால தான் இயேசு கிறிஸ்து எல்லா கற்பனைகளையும் 2 கட்டளைகளுக்குள்ளாக அடக்கிறாரு, இல்லையா? எப்பொழுதும் நம்ம எதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவோம்னாக்கா, உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாரும் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த 1வது நம்ம கொஞ்சம் லேக் பண்ணுறோம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நம்ம அன்பு கொடுக்கணும். உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு தேவன் உனக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அவரை முழு மனதோடு நம்ம தேடும் பொழுது கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் அடுத்து ஆண்டி,
அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். again மரம், சரிங்களா? அது தண்ணீர் அண்டையில் நாட்டப்படுது. எப்போதுமே இந்த கடல் பீச் சைட்லாம் போனீங்கன்னாக்கா அந்த தென்னை அங்கே இருக்கிற மரம்லாம் நல்லா, தென்னை மரம்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும் பாருங்க. காரணம், தண்ணீர் எட்ட இருக்குது, ஆனால் அதோட அந்த அந்த சாரம் வந்து இந்த மரத்துக்குள்ளாக சேரும், மண் வழியாக அப்படியே வந்து சேரும், ஓகேங்களா? அதோட காற்று அந்த மரத்துக்கு எப்போதும் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் மரத்தை வந்து எப்போதும் தண்ணி பக்கத்துலேயே வைப்பாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாத மரத்தை வச்சுருந்தீங்கன்னாக்கா காஞ்சிரும், ஓகேங்களா? ஸோ இந்த மரம் வந்து தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விட்டதும், அந்த 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 ஓரத்துலேயே அந்த வேர்கள் வந்து படரும், அந்த தண்ணிக்கிட்ட போகும். அது போகும்பொழுது அது இந்த மரம் வந்து செழிப்பானதாக இருக்கும். தமிழில் வந்து ஒரு மூதுரை இருக்குது. திருக்குறள் வந்து 2 வரியாக இருக்கும், மூதுரைனாக்கால் 4 வரியாக இருக்கும். தமிழ் தமிழ் படித்தவங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஒரு மூதுரை என்னன்னாக்கா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஓகே, 2வது போர்ஷன் 2 வரியை விட்டுருவோம், கீழே உள்ள 2 வரியை விட்டுருவோம். அது வந்து வேறு மீனிங்க்கு வரும், வேற ஒரு பிரசங்கத்தில் அதை கொடுத்து பேசலாம். இதில் வந்து நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும், நெல்லுக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க. யாராவது புல்லுக்கு தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்களா? முதல்ல நம்ம பார்த்த வசனத்தை போல், மத்தேயுவில் பார்த்தது போல் புல்லை வந்து ஆண்டவரே வளர்க்குறார், அதை நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்க தேவையில்லை. ஆனால் இந்த நெல்லுக்கு தண்ணி ஊற்றுறப்ப அந்த தண்ணி என்ன செய்யுதுன்னா அப்படியே போய்ட்டு புல்லுக்கும் போகுதான். அந்த கால்வாய் வழியாக அது அந்த புல்லுக்கு போய் அந்த புல்லும் சேர்ந்து வளருது. ஸோ அந்த மாதிரியாக வசனம் சொல்லிட்டு பாருங்க, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடும் பொழுது அந்த மரம் செழிப்பாய் வளர்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து, உஷ்ணம் வருகிறதை காணாமல், அதோட இலை பச்சையாகத்தான் இருக்கும். ஒரு வெயில் தாக்கும் பொழுது கூட அது இலை பச்சையாகத்தான் இருக்கும். ஒரு கஷ்ட காலத்தை கடந்து போகிறப்ப நாம் வளர்ச்சியான நல்ல பசுமையான, இப்போ இலை பச்சையாக இருக்கிறதுக்கு மீனிங் வந்து பசுமை. அது எப்போவுமே எந்த சூழ்நிலையும் அது பசுமையாகத்தான் இருக்கும், அது வறண்டு போகாது, அது காஞ்சி போகாது, சரிங்களா? அடுத்து, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும். அதுதான் இன்று என்ன செய்தியின் தலைப்பு. வறட்சியான சூழ்நிலையிலும் அவருடைய வாசனைகள் நம்ம அப்படியே தப்பாமல் நம்மளுடைய கனி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. யோபு இந்த மரத்தை பற்றி விளக்கிறது வந்து நாம் எப்படி இதை பிரதிபலிக்கணும் அப்படின்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஒரு வெட்டி எரியப்பட்ட அந்த மரத்தை போல இருக்கிறார். ஆமென். அவர் சிலுவையில் நம்ம பார்க்கும் பொழுது, அவருடைய சிலுவை பயணத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வெட்டி எரியப்பட்ட மரத்தை போல அப்படியே அட்டிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நம்மளுக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் எல்லாத்தையும் சகித்து அந்த மரணத்துக்குள்ளாக அவர் சென்றார். ஆமென். ஆனாலும் நமக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 நாள் கழித்து தேவன் மறுபடியுமாக உயிர்த்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நாமும் கர்த்தருக்குள்ளாக ஒரு ஒரு கஷ்டங்களை நம்ம கடந்து சென்றாலும் அதிலிருந்து நாம் மறுபடியுமாக நாம் துளிர் விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். இப்போ நம்ம மறுபடியும் யோபு 14வது அதிகாரம் 7லேருந்து அந்த 9வது வசனம் வரைக்கும் நம்ம படிப்போம். 14வது அதிகாரம் 7, 8, 9. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே தண்ணீர். ஆமென். அவரே ஜீவ தண்ணீர் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே. மேன்,
சமாரிய ஸ்திரீகிட்ட போய் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நானே அந்த ஜீவ தண்ணீர். யோவான் 4:14 வசனத்தை வாசிப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். அவர் கொடுக்கிற தண்ணீர் நமக்கு ஒரு காலம் தாகம் உண்டாக்காதபடிக்கு அது நமக்குள்ளாக நித்திய ஜீவ காலமாய், அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் அது ஊறுகிற நீரூற்றாக இருக்குது. அது ஊறிக்கிட்டே இருக்குது. நீரூற்று அது ஸ்டாப் ஆகாது பாருங்கள். அது அப்படியே மண்ணிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஊறிக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்கும். கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில் அப்படியாக இருக்கிறார். நித்திய காலமாய் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் அவர் அப்படியே ஊறுகிற, சுரக்கும். அப்படியே தமிழில் இன்னொரு வார்த்தை சுரக்கும். அப்படியே நம்ம உடம்புலேருந்து வேர்வை வருதில்ல, அது எப்படி வருது நம்மளால் சொல்ல முடியுமா? அது உடம்புலேருந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்கிறப்ப, ஒரு 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 காரியங்கள் நம்ம செய்கிறப்ப அந்த வேர்வை நமக்குள்ளாக வருகிறது பாருங்கள். அந்த மாதிரி மண்ணிலேருந்து தண்ணியும் அப்படி தான் ஊறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக அப்படியாக இருக்கிறார். என்னத்தை நம்ம கடந்து போனாலும் அவர் நமக்குள்ளாக ஒரு புது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கழுகுகளைப் போல நாம் சிறகடித்து பறக்கும்படியாக ஒரு கழுகுகளுக்கு ஒத்த ஒரு பலத்தை தெய்வன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். இந்த வேளையில் நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அப்படியே கர்த்தரை நோக்கி நாம் தியானிப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்மளுடைய உடல் வலி, நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய சூழ்நிலைகள், கடந்து போகிற காரியங்கள், அடிக்கடி போகிற நம்மளுடைய வேதனைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு வியாதி இருக்கலாம். அந்த வியாதி நல்லா போயிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் வரும், வந்து கொண்டே இருக்கும். இந்த வேலையில் நாம் தேவனிடத்தை இந்த காலை வேலை நாம் ஒப்பு கொடுப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய தண்ணீர் நம்மளை ஜீவ ஊற்றாக நமக்குள்ளாக அது ஊறிக்கொண்டே இருக்கும், நம்மளை புதுப்பித்து கொண்டே இருக்கும், நம்மளை ஒரு புது பாதைக்குள்ளாக அது வழி நடத்தி கொண்டே இருக்கும். ஆமென். எப்போ நாம் தேவனை தேடும் பொழுது அதை நம்மால் உணர முடியும். தேவனுக்கு நாம் தூரமாக இருந்தோம்னாக்கா அது நம்மளால் உணர முடியாது. ஒரு வேளை நாம் இந்த வேலையில் காலை வேலையில் நம்மளை சிந்தித்து பார்ப்போம். நம் தேவன்கிட்டேருந்து ஆண்டவரே உங்ககிட்டேருந்து நான் தூரமாக இருக்கிறேன்னா, பிதாவே கிறிஸ்துவே உங்ககிட்டேருந்து உம்முடைய வாழ்க்கையிலேருந்து நான் தூரமாக இருக்கிறேன்னா, உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நான் முழுமையாக நம்பலை ஆண்டவரே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலவேளை நம்ம இருப்போமானா நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவனை நாம் விடாமுயற்சியுடன் தேடும்படியாக. எபிரேயர் 11:6 அப்படியாக நாம் தேவனை தேடும்படியாக, தேவனை ஒவ்வொரு நாளும் தாவீது சொன்னதை போல வனாந்திரத்தில் அவன் உட்கார்ந்திருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய இருதயம், அவருடைய ஆத்துமா தேவனை நோக்கி பாஞ்சிக்கிறதா இருக்கிறது. இந்த காலைகளை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தாவே, பிதாவே, தேவனே, இதோ ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, மலை தாழ்ச்சியான நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, தேவனே, சூழ்நிலைகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆண்டவரே. தேவனே, எத்தனையோ பேரை கர்த்தாவே தேவனே எங்கள் வெறுத்திருக்கலாம் ஆண்டவரே கர்த்தாவே. தேவனே, எத்தனையோ பேர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு புறம்பாய் எழும்பியிருக்கலாம் ஆண்டவரே கர்த்தாவே. தேவனே, எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே கர்த்தாவே தேவனே எங்களுக்கு ஆண்டவரே சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த கால வேளையில் ஆண்டவரேப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு இடைப்படும்படினா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, யோவான் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது போல எங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிற அந்த தேற்றளவாளன் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ ஆண்டவரே எங்கள் தப்புகளையும் தவறுகளையும் ஆண்டவரை கண்டித்து உணர்த்தி ஆண்டவரை கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரை கர்த்தாவே இந்த வேலையில் மன்னிப்பை கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. தேவனே, இதோ ஆண்டவரை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை கர்த்தாவே தேவனே உமக்குள்ளாக இருக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேருக்கும் சாரத்துக்கும் ஆண்டவரை
கர்த்தாவே நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா அதோ ஆண்டவரே தூரத்தில் வருகிற அந்த வாசனைகளால் இந்த மரம் வளருவதை போல ஆண்டவரே கர்த்தாவே தேவனே அடைமழை தேவையில்லை ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வாசனை போதும் ஆண்டவரே கர்த்தாவே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்தில் வர முடியாத பட்சத்தில் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் ஆண்டவரே கர்த்தாவே அவளுக்கு சுகம் கிடைத்தது ஆண்டவரே. அப்பா அது இந்த காலை வேளையில் எங்களை பிறையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே இதோ கர்த்தாவை எங்களுக்குள்ளாக இருக்கிற கர்த்தாவை எல்லா கர்த்தாவை தேவனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அப்பா தேவனே நீர் கர்த்தாவை மாற்றி போடுகிற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. பிதாவை இந்த காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவை எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே கர்த்தாவை எங்களை தொடும்படியாக தேவனே உம்முடைய கர்த்தாவை ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஊறும்படியாக ஆண்டவரே சுரக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவ தேவனே இதோ நாங்கள் கர்த்தாவை எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் பிதாவ தேவனே. தேவனே இதோ ஆண்டவரே கர்த்தாவை கழுகுகளைப் போல ஆண்டவரை நாங்கள் செட்டை அடித்து பறக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவை ஒரு புத்து உணர்வு ஆண்டவரை கர்த்தா ஒரு புத்து உணர்ச்சியை கர்த்தாவை எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீர் வைக்கும்படியாக அந்த காலையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பிதாவ தேவனே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கர்த்தாவை அந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான செய்தியை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம ஒரு மதத்தின் தலைவரை நாம் பின்பற்றவில்லை. நாம் ஒரு 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 கடவுள் என்று ஒரு 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 மதத்தை நம்ம பின்பற்றவில்லை. நம்ம பின்பற்றுகிறது நம்மளுடைய வார்த்தையே இல்லை. ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் இணைந்து நாம் வாழும் பொழுது நாம் கேட்டுக்கொள்கிறது சகலமும் கிடைக்கும். தமிழ்ல சொல்லுவார்கள் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு. அதாவது ஒரு மாலை கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூவெல்லாம் எடுத்துட்டா கூட அந்த மாலை கட்டின அந்த கயிறு வந்துட்டு அந்த பூவோட வாசம் அடிக்குமா. அதே போல இயேசுவை சார்ந்தவர்கள், இயேசுவை முழுமையாய் நேசிக்கிறவர்கள், ருசித்து பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் தேவனாய் இருப்பார், தகப்பனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு இணைந்த ஒரு அருமையான ஒரு உறவுக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா அவர் வழி நடத்துவார். everything will fall into place. எல்லா காரியங்களும் சரியா நடக்கும். தீமை வந்தாலும் அந்த தீமை நன்மையாய் ஆண்டவர் மாற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் கூட நாம் காணிக்கை எடுப்போமாக. காணிக்கை எடுக்கிற வேளையில கூட நாம் தொடர்ந்து நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எடுக்கிற காணிக்கை நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஒவ்வொரு தசம பாகத்தையும் ஆசீர்வதிங்க. அன்பு காணிக்கையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நல்லா கவனிங்க. அவர் நம்மளுடைய உயிர். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய உயிர். அவரை நாம் நேசிக்க வேண்டும். அவரோடு கூட உறவு நம்ம சரியா வைத்துக்க வேண்டும். வைத்திருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை பிறர் பார்ப்பார்கள். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் உண்மையா
உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமான் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் என்னுடைய உயிரினே? ஹல்லேலூயா. அவர் என்னுடைய உயிரினே யாரால சொல்ல முடியும்? யார் அவருடைய உயிர் என்று சொல்லுகிறீர்களோ, ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் செழிப்பார்கள். எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்கள் கனி கொடுக்க மறுக்க மாட்டார்கள். எல்லா காரியங்களிலும் எல்லா வேதனைகளிலும் தோல்விகளிலும் ஹல்லேலூயா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று கனி கொடுக்கிறவராக இருப்பார்கள். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம் வசனம் எனக்கு உணவாகும். ஆமென். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவு பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவு பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மறுபடியும் சொல்லுவோம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு சொல்லுவோம். உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து சொல்லுவோம். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். தேவனுக்கு ஒரு பலத்த கரமளி கொடுப்போமாக. யாவரும் அமரலாம். சபையுடைய அறிவிப்பை கேட்போமாக.
ஹalleluya. நல்ல ஒரு பலத்தை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அருமையான தேவ செய்தி. பாஸ்டர் பாதி சொல்லிட்டாரு. மறுபடியும் ரிமைண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் சண்டே ஆஷ்ரிங் வந்து புக்கி திங்கி செல் குரூப் டேக் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச்சோட அவுட்டிங் இருக்கு இல்லையா, ட்ரிப் கேக்கே கொத்தக்கின போல குண்டாசாங்கோட உங்களோட பேமெண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது சர்ச் கான்ஃபரன்ஸ் இருக்குது May 1st and 2nd. பாஸ்டர் பெனடிக் ராஜன் இங்கே வருகிறார். இன்னும் 3 ஸ்பீக்கர், மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. சார்ஜஸ் வந்து 20 ringgit மாத்திரம் தான். நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து May 1st 2 யூத் கான்ஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று கிரேஸ் ஸ்ரீமுடாலையும் ஒன்று ஹாவர்ஸ் அசம்பிளி ஆஃப் கிளைங்லேயும் இருக்குது. ஸோ இந்த 2 கான்ஃபரன்ஸ்லேயும் நீங்கள் கலந்து கொள்றதுக்கு பிரதர் ஜோவேல் நீங்கள் பாருங்கள், உங்களோட பேர் கொடுங்க, நீங்கள் தாராளமாக போய் கலந்து கொள்ளலாம். அடுத்தது சீனியர் சிட்டிசனோட அவுட்டிங் இருக்கிறது 28, தட் மீன்ஸ் டியூஸ்டே நம்மளுடைய சீனியர் சிட்டிசனோட அவுட்டிங் இருக்கிறது. 7:30 அங்கே வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு அதை எடுக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களா, அப்புறம் நீங்கள் கைவிடப்படுவீர்கள், பிரயாணத்தில் கைவிடப்படுவீர்கள். அதனால கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னைக்கு யூத் மீட்டிங் இருக்கிறது. யூத் மீட்டிங் ஆஃப்டர் சர்வீஸ் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஆஃப்டர் சர்வீஸ் இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஹிப்ரூ கெஃபேல மியூசிஷியன் மீட்டிங் இருக்கு. யாரெல்லாம் இசைக்கருவி வாசிக்கிறீங்களோ நீங்களாம் தயவு செய்து ஹிப்ரூ கெஃபேக்கு வாங்க. உங்களுக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. ஒரு மீட்டிங் இருக்குது, தவறாமல் நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இவ்வளவு தான் அனௌன்ஸ்மெண்ட். தயவு செய்து எழும்பி நின்று நம்ம எல்லாரும் இறுதி ஜெபத்துக்கு கடந்து போவோம். அருமையான ஒரு செய்தி. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, ஆண்டவரே நான் வெட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கேன், என்னோடய வாழ்க்கை முடங்கி போன ஒரு நிலைமையில் இருக்குது, ஒரு மரத்தை போல் நான் வெட்டப்பட்டுட்டேன் ஆண்டவரே, என்னோடய ஃபைனான்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. நேற்று ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் சொன்னார், இப்போ எக்கனாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எண்ணெய் விலைலாம் ரொம்ப ஏறிடுச்சு, 400 வெள்ளிக்கு எண்ணெயை ஊற்றி லோரியில் 200 வெள்ளிக்கு நம்ம சேவாய்க்கு எப்படி ஓடுறது, அதனால் லோரி ஓடலை, ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னார். சார், நிறையா ஒரு பொருளாதார நெருக்கடியில் நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்மளுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. எப்படி அந்த தண்ணீரினுடைய வாசனையில் அந்த வெட்டப்பட்ட மரம் கூட துளிர்த்து வந்தது போல நம்மை வாழ வைக்கும்படியாக ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை மாத்திரம் தேடுங்க. அவர் சமுத்திரம் முழங்கால் படியிடுங்க. அவர் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு உங்கள் நீச்சல் ஆழத்துக்குள் உங்களை கொண்டு போவாங்க. நாம் வற்றாத நீருற்ற போல இருப்போம், செழிப்பான ஒரு மரத்தை போல இருப்போம், கனி கொடுக்குற திராட்சை செடியை போல இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொண்டுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு. ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக உபத்திரங்கள், போராட்டங்கள் வருகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஒன்னே ஒன்று, நம்ம அவருடைய வாசனையில், அவருடைய மேலே வைக்கிற விசுவாசத்தில் நாம் வளரும் பொழுது நாம் ஒரு காலமும் வாளாக மாட்டோம், நம்ம தலையாக நிற்போம், நம்ம ஆசீர்வாதமாக நிற்போம். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இந்நாளில நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த மரம் மறுபடியும் வளரும், மறுபடியும் எழும்பும், மறுபடியும் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனை, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் நீர் எங்களுடைய ஜீவ தண்ணீராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்கள் மீது எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மழை இல்லாத நாட்களாக இருந்தாலும் கூட நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுக்கு ஜீவ தண்ணீர் நீராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மரத்துக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது போல எங்களுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு சுவாமி. நீர் கண்டிப்பாக எங்களை ஆசீர்வதிப்பீர். இந்த வறட்சியான காலங்களில கூட கண்டிப்பாக எங்களை உயர்த்துவீர், எங்களை பாதுகாப்பீர், எங்களுடைய தேவைகளை சந்திப்பீர். நீர் வற்றாத நீரூற்றாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைமே நாங்கள் கடந்து போனாலும் கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீர் எங்களை கரை சேர்க்கிற தேவன் ஆண்டவரே.
உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தருக்கு மகிமையாக அவருடைய கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போமா. அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிற தேவன். நாளிலும் கூட உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வாரத்தில் கேட்ட அந்த வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக நம்பிக்கையாக ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் கடந்து செல்ல எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாக 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 இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தையே நம்ம மேல பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் என்று சொல்லுமா. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் கலங்களை கொடுத்து சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காதீங்க, பெண்கள் மதர்ஸ் டே இவாஞ்சலிசம் வருகிறது. உங்களுடைய வைகாஸ் ஆத்மாக்களை ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.